जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். போன வகுப்பில் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லிட்டு இருந்த சமாதி நிலையை பற்றி, நம்மளில் யாருக்கும் அது வரல, பட் வர்றது சான்ஸ் இருக்குது. அது ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வி ஆர் ஆன் த கோர்ஸ், மேபி எல்கேஜி இல்லை 5th ஸ்டாண்டர்ட், பட் ஒன் டே அது நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சமாதி நிலை. அந்த சமாதி நிலை வந்தால் அந்த பிரம்மஞானம் நமக்கு கிடைக்கும். பிரம்மஞானம்னாக்கா நாம் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, அது ரெண்டையும் ஆட்டுவிக்கிற ஆத்மா. அந்த மீனிங்கில் தான் திருமூலர் பாடினார், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் யாரொருவர் அடங்காதாரே. எவ்வளோ அழகான பாட்டு, அனுபவித்து பாடியிருக்காங்கல்ல. இன்றைக்கி கூட யாரோ ஒரு டிவோட்டி ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க. யானை ஒன்று துரத்திக்கிட்டு வருது, எவ்வளோ பெரிய உடம்பு, ஒரு நாய் குறைச்சிட்டே நிற்கிது. யானையை பார்த்து நாய்க்கு பயம். நாய்க்கு பயம் வந்தால் என்ன பண்ணும்? குறைக்கும். அது குறைக்குது. நாய்க்கு அந்த சத்தம் கேட்க பிடிக்க மாட்டேங்குது. வேகமாக வந்தது, நாய் ஓடியே போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு தாட் வந்தது, யானையோட வெயிட் எவ்வளவு? டன்ஸ். எத்தனை டன்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா? அவ்வளோ பெரிய உடம்ப உள்ள இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர் ஆட்டுவிக்குது. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே. பை சான்ஸ் யானை செத்து போச்சுன்னாக்கா அந்த யானையை தூக்குறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க இல்லை? இந்த என்னது ஜேபிசி அது இது என்னென்னமோலாம் கொண்டு வந்து 30-40 பேர் சேர்ந்து, அதுவும் சத்தம் போட்டு ஒன்று கத்தி அதை தூக்கி வேறு எங்கேயோ ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த உடம்புக்குள்ளே அந்த உயிர் தத்துவம், கண்ணுக்கு தெரியாத உயிர் தத்துவம் இருக்கிறப்போ அந்த யானை மூவ்ஸ் ஃப்ரீலி. அதுவும் எவ்வளோ வேகமாக வருது, பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது வீடியோவில் பார்த்தாலே. அந்த ஆட்டத்துக்கு காரணம் யார்? அந்த உயிர். அடங்கி வைத்தால் உயிர் போச்சு, அடங்கி போச்சு. அந்த மாதிரி அந்த சமாதி நிலை வர்றப்போ we forget we are this individual. அங்கே ஆண் கிடையாது, பெண் கிடையாது, படித்தவன் கிடையாது, படிக்காதவன் கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது, எல்லாம் ஒன்று. ஒரு அறிஞர் சொல்லுவார் ரொம்ப அழகாக, God remains an illusion until you have realized Him. And once you realize God, the world becomes an illusion. Beautiful statement இதெல்லாம். கடவுள் இப்போ நமக்கு எப்படி இருக்கார்? இல்லூஷன். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கார். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நம்புகிறோம் இல்லை? அம்மா அப்பா சொல்கிறாங்க நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், அதனால் நம்பி படிக்கிறோம். வேலை கிடைக்கணும், என்ன கேரண்டி? பிரைம் மினிஸ்டர் ஏதாவது ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காரா? ஒன்றும் கிடையாது, ஒரு நம்பிக்கை. அதனால தான் யாரோ ஒருத்தர் போய் கேட்டாங்க சின்மயானந்த சாமிக்கிட்ட, கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்புறது குருட்டு நம்பிக்கை தானே அப்படின்னு. அவர் ஒரு கேள்வி கேட்டார், இவங்க தான் அவங்க அம்மா அப்பா அப்படின்னு நம்புறது கூட குருட்டு நீ பார்த்தியா? அவங்க தான் அவங்க அம்மா அப்பான்னு உனக்கு தெரியுமா? அவங்க தான் சொல்லிக்கிட்டாங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீ வேறு யாருக்கோ பிறந்திருக்கலாம், உன்னை எடுத்து வளர்த்துருக்கலாம் சின்னதுலேருந்து.
யூ டு நாட் நோ. எவ்ரி திங் இஸ் பிளைண்ட் ஃபெய்த் ஒன்லி. நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிறது என்ன உறுதியான நம்பிக்கையா? சொல்ல முடியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபெய்த் இஸ் பிளைண்ட் ஒன்லி. கடவுள் மேலே பிளைண்ட் ஃபெய்த் வச்சுட்டு போயேன் அப்படின்னு சொன்னதை ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இப்போதைக்கு காட் வந்து அந்த இல்லுஷன்னாக்க ஒரு மயக்கமான ஒரு நிலை, தெளிவாக புரியாத ஒரு நிலை. ஏன்? உலகம் நமக்கு பவர்ஃபுல்லாக தெரியுது. இப்போ போய் நீங்கள் ஆகாயத்தில் பார்த்தா ராமேஸ்வர் சொல்லுவார், ஸ்டார்ஸ் தெரியுமா? இந்த இந்த நேரத்தில் போய் பார்த்தா தெரியாது. அதுக்காக ஸ்டார்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தே ஆர் தேர் ஆல்வேஸ். ஆனால் சன்லைட் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸ்டார்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியலை. ஒன்ஸ் சன் செட்ஸ் இன், சூரியன் போயிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சுனாக்கா ஸ்லோலி இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வெளியில் வருது. அதை போல் இப்போதைக்கு நம்ம மனசு முழுக்க உலகத்தின் பக்கம் திரும்பி இருக்குது. கம்ப்ளீட்டாக உலகத்தை பார்த்து அப்படியே கண்ணு காது மூக்கெல்லாம் திறந்து வாயை பிளந்துட்டு பார்க்குறோம். வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. அடி வாங்குற வரைக்கும் வாங்கினாக்கா அப்புறம் திஸ் வேர்ல்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, உலகே மாயம் வாழ்வே மாயம்னு அப்போ வேறு பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு எழுதி வச்சுருக்காங்க நம்ம ஆளு. அந்த மாதிரி இந்த உலகம் வெளிச்சமாக இருக்கிற வரைக்கும் கடவுள் இருட்டாக தெரிகிறார். உலகத்தின் வெளிச்சம் குறைஞ்சி போச்சு, கடவுள் பிரகாசமாக தெரிவார். அதை தான் அந்த அறிஞர் சொல்கிறார். கிருஷ்ணர் கூட இதை தான் சொல்வார், யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சையமி. எங்கே உலக மக்கள் வந்து வெளிச்சத்தை பார்க்குறாங்களோ அங்கே ஞானி வந்து இருட்டை பார்க்குறான். அப்படின்னாக்கா நமக்கு இந்த உலக பொருட்கள் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஞானி அதை பார்த்து இட் இஸ் நத்திங், இது ஒன்றுமே இல்லை, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு பார்க்குறதுனால உலக பொருட்கள் எதுவுமே அட்ராக்ட் பண்ணுறதில்ல. வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. லண்டனில் வந்து பெர்னார்ட் ஷா இருக்கார். அங்கே வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் ஓப்பன் பண்ணாங்களாம். யாரோ ஒருத்தர், அவர் வந்து பெர்னார்ட் ஷாவுடைய ஃபேன். அவருடைய ரைட்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். பெர்னார்ட் ஷாவுடைய ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படித்ததில்லை. இவரை கூப்பிட்டு அந்த கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்ருக்கார். இவருக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே லெட் மீ கம் அப்படின்ட்டார். போயிட்டார். ஒல்லியாக இருப்பார் பெர்னார்ட் ஷா. தாடி கிட்டெல்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்க மாட்டார். போயிட்டார். கடையை திறந்த உடனே கம் இன்சைடு ஹேவ் அ லுக் அப்படிங்கிறார் அந்த ஃப்ரெண்டு. போய் அங்கே போய் பார்த்தா காஸ்மெட்டிக்ஸ், ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது, லேடிஸ் யூஸ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வேண்டியது, பெரியவங்களுக்கு வேண்டியது, தலைக்கு அடிக்கிற டை எல்லாம் என்னென்னமோ எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஓ ஃபேண்டாஸ்டிக் இன்ட்ரெஸ்டிங் அப்படியே சொல்லிவிட்டு அந்த கடைக்காரர் சொன்னாராம், நீங்கள் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட், வாட் எவர் யூ லைக் யூ கேன் டேக் இட், வி ஆர் ரெடி டு கிவ் ஆஸ் அ கிஃப்ட் அப்படின்னு. எல்லாம் பார்த்துட்டு ஓகே லெட் மீ சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு கடைசியில் வாசலுக்கு வந்துட்டார். அப்படி போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்த உடனே ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு ஆறாம். இவர் நினச்சார் சரி கடையை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் போல இருக்குது, தேங்க்யூ அப்படின்னப்போ அவர் சொன்னார், பெர்னார்ட், இவ்வளோ திங்ஸ் ஜனங்க யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாமே நான் ஹாப்பியாக இருக்கேன், ஸோ ஐ எம் ஹாப்பி அப்படின்னார். வித்தவுட் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி, லெட் மீ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனார். He was not attracted by the beauty, the so-called beauty of this worldly things. நாம் மயங்கி போயிடுறோம். அதனால தான் தீபாவளி வருதுன்னாலே எங்கே போய் நிற்கிறோம், நாம் எங்கெங்கேயோ போகிறோம். இன்னும் உலகம் படித்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆஸ் அ ரிசல்ட் கடவுளால் ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஹீ இஸ் அல்மைட்டி அப்படிங்கிறோம். எல்லாம் சர்வ வல்லமை பொருந்தி அவர் சொல்லிட்டு நம்மளை ஈர்க்கவே முடியல. அவருக்கு எப்படி சர்வ வல்லமை இருக்கும்? இல்லை யோசனை பண்ணிங்களா? யாராவது யோசனை பண்ணிங்களா? மாயா தான் சர்வ வல்லமை படைத்தவள் இல்லையா? அவள் தான் பிடிச்சி இழுக்கிறான். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காட்டி நம்ம மனசை பிடிச்சி இழுத்துறோம். ஆனால் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் கடவுளே நீ சர்வ வல்லமை பொருந்தியவன், எல்லாம் தெரிஞ்சவன். எல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்மளை ஏன் இந்த மாதிரி பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க? செவனேன்னு நானே எப்படி இருக்கிறது, அந்த செவன் தானே நம்மளை இந்த பாடுபடுத்துகிறேன் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். இந்த மாதிரி ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தி திங். அதுதான் அவர் சொல்கிறார். அண்ட் ஒன்ஸ் யூ ரியலைஸ் காட், ஒன்ஸ் நமக்கு அந்த இறை தத்துவம், அந்த உண்மை தத்துவம், அந்த ஆத்ம தத்துவம் நமக்கு புரிஞ்சு போச்சுன்னாக்கா யூ ஸ்டார்ட்
losing interest in so-called worldly things. எந்த ஒரு ஈக்குவேஷன் பாருங்க. இந்த பக்கம் அட்ராக்ஷன் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் இருக்காது. இருட்டு வராத வரைக்கும் நட்சத்திரம் தெரியாது. நட்சத்திரம் தெரிய ஆரம்பித்தா இருட்டு போயிடும். இது முதல்லையா அது முதல்லையா நமக்கு தெரியாது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது இல்லை? கடவுள் அப்படிங்கிறது நம்ம ஏதோ போய் கன்னத்தில் போட்டுட்டு போகிறோம். ஜஸ்ட் ஃபிலசாஃபிக்கலி இதெல்லாம் திங்க் பண்ணாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. இதுவே வச்சு டீப் திங்கிங் ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கடவுளை பற்றி பண்ணவங்க யாருனாக்கா ரிஷிகள் மட்டும்தான். அதனால தான் உள்ளே போயிட்டாங்க அவங்க. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் யாரொருவர் அடங்காதாரே அப்படின்னு 2-3 லைன் வரும். ரொம்ப அழகான பாட்டு. ஸோ அந்த மாதிரி அதை தான் ராமேஸ்வர் சொல்லிட்டு இருந்தார். சமாதி நிலை வாய்க்கும் போது பிரம்ம ஞானம் கிடைக்கிறது. என்னக்கா வி லூஸ் அவர் டெம்பரரி ஐடென்டிட்டி. இது டெம்பரரி தான் இல்லையா? இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை யாருக்குமே இல்லையா? சில வருஷங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாடகை வீடு முடிஞ்சு போச்சுனாக்கா காலி பண்ணணும். அது நம்ம ராமகிருஷ்ண விஜயத்தில் ஒரு கதை வந்திருந்தது ஒரு 4-5 இயர்ஸ் பேக். ரொம்ப அழகான ஒரு கதை. காலையில் ஒருத்தன் கதவு திறந்துட்டு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் 5:30க்கு போய் காஃபி சாப்பிட்ற பழக்கம். கதவை திறந்தால் எதிர்த்தாவில் கருப்பாக ஒரு மனுஷன் நிற்கிறான், பல்லு நீட்டிக்கிட்டு. பார்த்தோன்னே பயம், ஐயோ யாரோ அப்படின்ட்டு கதவு மூட போகிறப்போ அவன் கூப்பிட்றான், ஏய் கம் ஹியர், உனக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அந்த பேச்சிலே ஒரு ஆர்டர்லி, ஒரு கமாண்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. வா இங்கே அப்படின்ட்டு. பயந்து போய் யாரும் என்னமோ சொல்லி மெதுவாக வந்தான். வா இங்கே பார், நான் யமதர்மராஜாவுடைய அசிஸ்டண்ட்டு. 6 மாதத்துக்கு எனக்கு டியூட்டி போட்டு கொடுத்துருக்குறார். இந்த 15 பேர் லிஸ்ட்டு 1 by 1 நான் அழைச்சிட்டு போகணும். இன்றைக்கி உனக்கு டேட்டு, ஃபஸ்ட்டு பேரே உன் பேர், கமா. ஐயோ என்ன சார் திடீர்னு இந்த மாதிரி நீங்கள் எஸ்எம்எஸ் கூட அனுப்பாமல் வந்திருக்கீங்க? டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோ தான். எஸ்எம்எஸ் ஆகுது, ஆர்எம்எஸ் ஆகுது, கம் அவே அப்படிங்கிறப்போ பார்த்தேன். என்னடா பண்ணுறது சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் ரொம்ப நல்லவராக தெரியும். நமக்கு எப்போவும் வேலை நடக்கணும்னாக்கா பொய்யான ஆஃபீஸர்கிட்ட போய் கூட நாம் சொல்கிறது என்ன, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு போனேன். அவன் நல்லவனே கிடையாது, அயோக்கிய பையன் நம்பர் 1, லஞ்சம் வாங்கியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியும் சொன்னோடனே அவனும் மயங்கி போவான். இதுதான் மாயை. ஒரு காஃபி சாப்பிட்ற பழக்கம், அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னோடனே அவன் கேட்குறான், காஃபி, வாட் இஸ் காஃபி, வாங்க உங்களுக்கும் கொடுக்குறேன். 2 பேரும் போயிட்டாங்க. இந்த யமதர்மனுடைய அசிஸ்டண்ட்டுக்கு காஃபினா என்னன்னு தெரியும். அங்கே கிடைக்காது. கிடைக்குமாங்க? தெரியாது இல்லையா? நமக்கு தெரியாது. கிடைக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு தெரியாது. காஃபி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அங்கே போய் கொஞ்சம் இருங்க கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரன் இவன் ஃப்ரெண்டு ஒரு காஃபியில் மயக்க மருந்து போட்டு அதை இவனுக்கு கொடுத்துட்டான். இவன் குடித்த உடனே மருந்தோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா எல்லாருக்குமே, அவன் அசிஸ்டண்ட்டு மயங்கி விழுந்துட்டான். அந்த நேரம் இவங்ககிட்ட தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. டெத் இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டு மட்டும் எடுத்துட்டு இவங்ககிட்ட பேனா இருந்தது, தன்னுடைய பேரை அடிச்சுட்டு கீழே எழுதிட்டான் லாஸ்ட் நம்பர். அதில் நம்பர் போடல, 1 2 3 போடல, கடைசியாக எழுதிட்டான். இப்போ கண்டு முடிச்சு பார்த்தா வி கேன் ஆர்கியூ, எங்கே என் பேர், கடைசி 6 மாதம் தப்பிக்கலாம் அப்படின்னு இவன் நினச்சிட்டு மறுபடியும் பாக்கெட்டில் வச்சுட்டான். 10 மினிட்ஸ் கழித்து அவன் கண்ணை முழிச்சு, இப்போ ஃபென்டாஸ்டிக் ட்ரிங்க், எங்கள் யமலோகத்தில் இந்த மாதிரி ட்ரிங்கே கிடையாது, தேங்க்யூ, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுத்ததுக்காக உனக்கு ஒரு ஃபேவர் பண்ண போகிறேன், ஒரு உதவி பண்ண போகிறேன் அப்படின்னா. அப்படியா, சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறீங்க? லிஸ்ட்டில் கீழே இருந்து போகிறேன் அப்படின்னா. மறுபடியும் மாட்டிக்கிட்டான். கீழே இவன் தான் எழுதி, தவளை தன் நாக்கால் கெடுமோ என்னமோ வாயால் கெடும் சொல்லுவான், அந்த மாதிரி இவன் தான் எழுதி வச்சான். இவனையும் பிடிச்சிக்கிட்டு போயிட்டான்னு ஒரு வேடிக்கையான கதை. இது எதுக்காக அப்படின்னாக்கா, எத்தனை நாள் இந்த உலகம் நம்மளை பிடிச்சி இழுக்குதோ அத்தனை நாள் கடவுள் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார், வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். விளையாடு விளையாடு விளையாடு. ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். இந்த குழந்தை பொம்மையை வச்சுக்கிட்டு, மோட்டார் சைக்கிளை வச்சுக்கிட்டு, பந்து வச்சுக்கிட்டு, என்னென்னமோ எல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும். அம்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிருவான்.
இல்லை வேறு ஏதோ வேலை பண்ணிகிட்ருப்பான். இது எல்லாம் திகட்டி போகிற ஒரு காலம் வரும். சரி இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஓன்னு அழ ஆரம்பிக்கும், அம்மா அம்மான்னு. அப்போ நீங்கள் கொண்டு போய் அவ்வளோ ஆசையாக விளையாட அந்த பொம்மை இருந்தால் இந்த பொம்மை வச்சுக்கணுங்க, அந்த பொம்மை எடுத்து வீசி எறியும். தட் இஸ் கால்டு வைராக்கியம். இப்போ நம்மளால் வீசி எறிய முடியுதா? ஆனால் சொல்கிறோம் இந்த பிறவியோடு போதும், அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு. எதையுமே வீசி எறிய முடியல. இல்லை குத்தம் சொல்லலை, வி ஆர் அட் திஸ் ஸ்டேஜ். இது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு மேலே பார்க்கணும். எதுவுமே டிப்ரெஸிங் கிடையாது, எல்லாமே டெவலப்பிங் தான். ஸோ அந்த குழந்தை எப்போ அழுதோ இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, இந்த கை குழந்தைய வச்சுட்டு மான்னு கத்தும் அது. அப்போ யாரோ ஒருத்தர் கூப்பிடுவார், வா உங்கள் அம்மாகிட்ட அழைச்சிட்டு போகிறேன்னாக்கா அவர்கிட்ட கூட போகும் அந்த குழந்தை. அந்த மாதிரி ஏக்கம் வரணும் அப்படிம்ப. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். அப்படி வந்துருச்சு, உலகம் இருட்ட ஆரம்பிக்கும், உண்மை ஒளிர ஆரம்பிக்கும். இட் இஸ் தேர் ஆல்வேஸ், சைமல்டேனியஸ்லி தே ஆர் ஹேப்பனிங். இது போனால் அது, அது போனால் இது. அதனால தான் போன தடவை கூட அவர் சொன்னார் இல்லையா, மனிதன் மௌனியாகி விடுகிறான். அதை சங்கராச்சாரியுடைய ஸ்லோகம் சொல்லி நான் சொன்னேன். மௌனம் ஏன் கடைப்பிடிக்கிறோம்னாக்கா, இந்த செயின் மாதிரி ஞானம் கிடைச்சா மௌனியாகும், மௌனத்தை கடைப்பிடிச்சா ஞானம் வரும். வி ஆர் ஆன் தி கோர்ஸ். அதுக்காகத்தான் அப்பப்போ உபவாசம் இருக்கிறது, அப்புறம் மௌன விரதம் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காகனாக்கா, மௌன விரதம் இருந்துட்டு அப்புறம் பேப்பரில் எழுதி காட்டக்கூடாது, அது மௌனமே கிடையாது. அந்த சில பேர் அந்த மாலையை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் காய்கறிக்காரன் வருவான், அப்படிம்பாங்க. மாலையும் இருக்காது, கத்திரிக்காயும் இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ணுங்க சுத்தமாக, அப்படிம்பாங்க. மௌனமும் போச்சு, விரதமும் போயிடுச்சு. தட் இஸ் நாட் அ பியூர் விரதம். உண்மையாக செய்யணும். இந்த உபவாசம், இந்த சிவராத்திரி அன்னைக்கு எங்கள் சுவாமிஜி ஒருத்தர் வேடிக்கையாக சொல்வார், சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கணும். கண்ணு முழிக்கிறது இஸ் நாட் த பர்பஸ். கண்ணு முழிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த நாள் தூங்க போகிறீங்க. கண்ணு முழிக்கிறது இஸ் நாட் த பர்பஸ். கண்ணு முழிச்சு கடவுளுடைய பெருமையை பாடணும். இவன் என்னன்னாக்கா சீட்டு விளையாடிட்டு இருப்பான். சிவன் என்ன பண்ணுவார், அவர் கையில் என்ன இருக்குது அதை வச்சு குத்துவார். வாட உடனே வா என்கிட்ட அப்படி சொல்லிடுவார் இல்லையா. அவருடைய பெயர் புகழை பாடணும், கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். தட் இஸ் மென்ட். நம்ம ஆளுங்க நினைக்க டிவி உட்காந்து பார்த்துட்ருப்பான், என்னடா டிவி பார்த்துருக்காங்க, இன்றைக்கி சிவராத்திரி தூங்கக்கூடாது. அப்போ டிவி பார்த்துட்டு அங்கே போய் ஆளுமா டோலுமான்னு பார்த்துட்ருப்பான். சிவனாக வருவார், பார்வதி அடித்து நொறுக்கிடுவான். நம்ம ஜனங்க எப்படியெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கல்ல. ஸோ அதான் அவர் சொல்கிறார், உண்மையான ஞானம் கிடைக்கும் போது மனிதன் மௌனியாகி விடுகிறான், அவனால் எடுத்து சொல்ல முடிகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். இது எப்படிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றது, கரைஞ்சி போச்சு. அதை போல தன்னிலை மறந்த நிலை. ரமண மகரிஷி சொல்வார், நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாக உள்ள நிலை அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அந்த நிலைக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்போ ஒரு பக்தர் கேள்வி கேட்குறார். ரொம்ப அற்புதமான கேள்வி. இதில் இந்த கான்வர்சேஷனில் அங்கே இருந்த மக்கள் சாதாரண மக்கள் தான். பட் see the பியூட்டி, ராமகிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டு அவங்க மனசு கூட ஒரு லெவலுக்கு மேலே போகுது. சத்சங்கம் எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் எதுக்காக படிக்கணும், ஏன் ஆலோசனை பண்ணணும்னாக்கா, இது நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலி கீழே போயிட்டே இருக்கும், குப்பையில் போயிட்டே இருக்கும். இதை கேட்க கேட்க உங்களுக்கே தெரியாமல் யூ வில் பி லிஃப்டட். அதுக்காக தான் இதெல்லாம் ரெகுலராக கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. எதுக்குனாக்க, நாட் ஃபார் டைம் பாஸ். எனக்கு ஃபோன் பண்ணி, சாமிஜி இந்த வாரம் நீங்கள் பிச்சிட்டீங்க. என்ன பிச்சிட்டேன்? மாயையை பிச்சிட்டேன். நாட் ஃபார், சாமிஜி ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், நாட் ஃபார் இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படிம்பார். இந்த லெக்சர் கேட்குறது இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நான் அதை படிச்சிருக்கேன், இதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. டு டேர்ன் யுவர் செல்ஃப் இன்சைட், வித்தின்,
அந்த பர்பஸ். இந்த நேரத்தில் அப்கோர்ஸ் இது சொல்கிறப்ப இன்னொரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. விவேகானந்தர் அமெரிக்காலாம் போயிட்டு இங்கிலாந்துலாம் போயிட்டு திரும்பி வந்தார். அவர் கூடவே அமெரிக்கன் டிவோட்டி சில பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ ஒரு அம்மா மெக்லவுடா இல்லை கிறிஸ்டினோ யாரோ ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு பிரம்மச்சாரி போய் கேட்டாராம், மேடம், நாங்கள் இண்டியன்ஸ் சின்ன வயசுலேருந்தே பகவத்கீதை, உபனிஷத், ஸ்ரீமத் பாகவதம் இதை பற்றியெல்லாம் கேட்டிருக்கோம். சில ஸ்லோகங்கள் அப்போல்லாம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தான் மறந்துட்டோம் இல்லை, சொல்கிறத விட்டுட்டோம். சில பேர் சொல்கிறாங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்கள். நம்ம ஹர்ஷானந்தமான செல்வர் மந்திரத்தை மந்திரம்னாக்கா இந்த கீதா படிக்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது சத்தமாக படிக்கணும். வேத மந்திர கோஷ அப்படிம்பார். கோஷம், அது கோஷம் போடணும். தெருவில் எவனோ கோஷம் போடுறான், எங்கள் தலைவர் வந்தா அப்படின்னு. அதெல்லாம் விடாமல் இதை விடணும். வீட்டில் உட்காந்து கோஷம் போடுங்க. அவர் சொல்லுவார், வேத மந்திர கோஷகா அப்படிம்பார் ஹர்ஷானந்தஜி. ஸோ இந்த பிரம்மச்சாரி கேட்குறார், நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கேட்டிருக்கோம், இந்த ஸ்லோகம்லாம் கேட்டிருக்கோம். வி ஆர் ஃபெமிலியர் வித் தட், எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நீங்கள் இதெல்லாம் கேட்டதே கிடையாது. சுவாமிஜி பேசினப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஐடியாஸ் எல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஹோ, வாட் டு யூ திங்க் அபவுட் சுவாமிஜி? என்ன நினைக்கிற சுவாமிஜியை பற்றி? அவர் நின்று அப்படி பார்ப்பார். விதவுட் அவர் நாலேஜ் வி வில் பி லிஃப்டட் டு எ ஹையர் லெவல் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. என்ன ஒரு பியூட்டிஃபுல் இல்லை? அதை படித்தப்போ எனக்கே ஒரு ஆசை வந்தது, ஆக எனக்கு கடவுள் அந்த மாதிரி ஒரு பவர் கொடுத்தா உங்களெல்லாம் தூக்கி விட்டுருவேன். உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, நிச்சயமாக தூக்கி விடுவேன். அவர் பார்ப்பார், அந்த பார்வையிலே எங்கள் மனசு அப்படியே மேலே போகும். அங்கேருந்து பேசுவார். ஆல் தி ஐடியாஸ் ஆர் ரிசீவ்டு ப்ராப்பர்லி. அப்படியே நாங்கள் ஆணி வச்சு அடித்த பொம்மை மாதிரி உட்காந்து கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. என்ன ஒரு பியூட்டிஃபுல் இமேஜினேஷன் பாருங்களேன். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இமேஜின் பண்ணி பார்த்தா கூட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிடும். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே அப்படின்னு அவையாரமாக பாடினாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டால் நமக்கே தெரியாமல் திஸ் மைண்ட் இஸ் பிகமிங் பியூர். ஸோ இங்கே அந்த பக்தர் குருதேவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அவருக்கே ஒரு உன்னதமான நிலை வந்திருக்கு. ஒரு கேள்வி கேட்குறார் ஒரு பக்தர், சுவாமி, சமாதியில் பிரம்மஞானத்தை அடைந்த மனிதனால் பேச முடியாதா? சமாதி நிலைக்கு போனதுக்கப்புறம் அதுதான் கடைசியாக இல்லை பேசுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ராமகிருஷ்ணன் பதில் சொல்கிறார், சங்கராச்சாரியார் போன்றோர் மக்களுக்கு போதிப்பதற்காக வித்யை நான் உணர்வை வைத்திருந்தனர். இன்னொரு இடத்துல ராமகிருஷ்ணன் சொல்லுவார், சமாதி நிலை கிடைச்சா இந்த உடம்பு 21 நாளுக்கு மேலே தங்காது, முடிஞ்சு போயிடும். 21 days இந்த உயிர் தத்துவம் உடம்பை விட்டு போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் இதில் இருக்க பிடிக்காது. சாரதாம்மாவுக்கு ஒரு தடவை சமாதி அனுபவம் வந்துருச்சு. அவங்களே எழுதுகிறாங்க, அப்போ நான் இந்த உடம்பை விட்டு வெளியில் போயிட்டேன், ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடி இல்லை கடமை இருக்குது அப்படிங்கிற நினைப்பு வர்றப்போ அப்போது நான் பார்க்குறேன், இந்த மோசமான உடம்புல மறுபடி போகணுமான்னு எனக்கு தோணிச்சு. சாரதாம்மா உடம்பை பார்த்து அந்த அம்மாவே சொல்கிறாங்க, இந்த மோசமான உடம்புல மறுபடியும் நுழையணுமா, இந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவிக்கணுமான்னு தோணிச்சு. ரொம்ப நேரம் யோசனை பண்ணி வேறு வழி இல்லை, மறுபடியும் நுழைஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. ரமண மகர்ஷி இந்த மாதிரி தான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. ஐ வாஸ் வாட்சிங் மை ஓன் பாடி அப்படிங்கிறார். இப்போ கனவுல கூட நம்மெல்லாம் நம்மளே பார்ப்போம் இல்லையா? எந்த கண்ணை வச்சு பார்க்குறோம்? கண்ணு தான் மூடி இருக்கு இல்லை? என்னமோ ஒருத்தர் தூங்குறப்ப கூட கண்ணாடியை பக்கத்துலேயே வச்சுருப்பார். பக்கத்தில் இருந்து அம்மா கேட்குறாங்க, தூங்குறப்ப எதுக்குனாக்கா கனவு வரப்போ நல்லா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண்ணாடி போட்டு அப்படி பார்த்தா வந்தது யார், ஸ்கந்தனா அவங்க அண்ணனா அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ ராமகிருஷ்ணன் சொல்கிறார், சங்கராச்சாரியார் போன்ற மகான்களுக்கு they have a special right, special facility. இப்போது காலேஜுக்கு பசங்கள்லாம் போகிறாங்கன்னாக்கா they are bound by rules.
ப்ரொஃபஸர்ஸு, பிரின்ஸிபால் அவங்கெல்லாம் வந்தாக்கா தே ஃபாலோ தி ரூல்ஸ். அதுதான் வித்தியாசம் இல்லையா? இப்போ ஒரு அரண்மனை இருக்குது அப்படின்னாக்கா அந்த காவலாளிகள் அவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் அவங்க போகணும். அது மேலே போனாக்கா கேள்வி கேட்பாங்க, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு. ஆனால் அரசகுமாரன் 10 வயசு பையனாக இருந்தால் கூட அவன் எங்கே வேணால் போகலாம், யாரையும் கேட்க வேண்டாம். போனாக்கா அந்த காவலாளிகள் வேறு சல்யூட் அடிப்பாங்க. ரங்கநாதன்ஜி அந்தமானில் போர்ட் பிளேயரில் தங்கியிருந்தார். அங்கே லெஃப்டினன்ட் கவர்னர் இருந்தார், ஐபி பிரசாத் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸ்வரி பிரசாத் மிஸ்ரா. அவர் காலேஜில் படிக்கிறப்போ சாமியோட லெக்சர்லாம் கேட்டிருக்கார் டெல்லியில். ஸோ ஹி வாஸ் அ ஃபேன். வரான்னு தெரிஞ்ச உடனே லெட்டரே போட்டார், சுவாமிஜி யூ ஷுட் ஸ்டே வித் மீ ஒன்லி அப்படின்னு. ஸோ நாங்கள் போய் ராஜ்பவனில் போய் தங்கியிருந்தோம் 10 நாள். என்ன ராஜபோக மரியாதைங்க, எனக்கே இவ்வளோ பெரிய ரூமு, ஒரு தனி ஆளுக்கு ஒரு ஓரத்தில் கட்டில் போட்டு படுத்திருந்தேன். அங்கே ஒரு நாள் ஈவினிங் மகாராஜுடைய குக்கிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்லேருந்து வெளியில் அப்படி நடந்து போனேன்னா அங்கே ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறான், ஒரு போலீஸ்மேன். என்னை பார்த்தோன்னே திரும்பி பார்த்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, சார் ஆப் நஹி ஜா சக்தேன் அப்படிங்கிறான். இத்தனைக்கு நான் டெரரிஸ்ட்டு கிடையாது, திருடம் கிடையாது, இந்த பக்கம் போகக்கூடாது. ஓ ஓகே, எனக்கு தெரியும் இதெல்லாம் ரூல்ஸ் இல்லையா. நான் போனாக்கா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அந்த பையனுக்கு வேலை போயிடும் பாவம். சரி வேலையில் இருக்குன்னு சொல்லி நான் திரும்பி வரேன். அப்போ அந்த ஐபி மிஸ்ராவோட கிராண்ட் சில்ட்ரன் ஒரு பையனும் பொண்ணும் விளையாடிட்டு அவங்க போனாங்க. அவங்கள பார்த்து ஒன்றுமே சொல்லலை அந்த ஆள். எனக்கு எப்படி இருக்கும்? துணோண்டு குழந்தைகளை விடுறான், என்னை விட மாட்டேங்கிறான். சரி ஓ நேரம் அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்தேன். அந்த மாதிரி சம் பீப்புள் ஹாவ் ஸ்பெஷல் ரைட்ஸ், எல்லாருக்குமே கிடையாது. ரமண மகர்ஷி அத்தனை நாள் எத்தனை நாள் அந்த சமாதி நிலையில் இருந்தார் யாருக்குமே தெரியாது. அப்புறம் அந்த சேஷாதிரி சாமி போய் அவரை பிச்சு எடுத்தாங்க அப்படிமா. செவுத்தோடு அந்த ஒட்டி போய் அந்த சதையெல்லாம் ஒட்டியே போயிடுச்சு. பிச்சு எடுத்தாங்க, ரத்தமெல்லாம் கொட்டுது. அவருக்கு அந்த உணர்வே இல்லை பாருங்க. ஐ ஆம் wounded, ஐ ஹாவ் பெயின் அப்படிங்கிற சென்ஸே இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அது சமாதி நிலை. அதுதான் இவர் கேட்குறார், சமாதி நிலை அடைஞ்சவங்களுக்கு பேச முடியாதா? ராமகிருஷ்ணர் சொல்கிறார், சங்கராச்சாரியார் போன்றவர்களுக்கு மக்களுக்கு போதிப்பதற்காக வித்யானான் உணர்வை வைத்திருந்தார். இது ஆக்சுவலி வைத்திருந்தார் அப்படிங்கிறத விட காட் ஹேஸ் கிவன் தட் கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். கடவுள் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கிறார். ராமகிருஷ்ணரே இன்னொரு இடத்துல மகேந்திரநாத் கேட்பார், ராமகிருஷ்ணர் கேட்பார், என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு. நீங்கள் உண்மை நிலையை அடைஞ்சிட்டீங்க, இதை உலகத்துக்கு சொல்கிறதுக்காக அந்த நான் உணர்வை கொஞ்சமாக வச்சிருக்கீங்க அப்படின்னு மகேந்திரநாத் சொல்வார். அப்போ ராமகிருஷ்ணர் சொல்வார், அப்படி இல்லை, அதை நான் வச்சுக்கல, அம்மா வச்சிருக்கா அப்படிம்பார். இட் இஸ் காட்ஸ் விஷ், தை வில் பி டன். நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே பிரம்மஞானம் பூரணமாக வரலேன்னு அர்த்தம். அவர் வச்சிருக்கார் த்ரூ மீ. கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்லுவார் இல்லையா, மயா ஹதாம்ஸ்தம் ஜஹிமா வெதிஷ்டா யுத்தியஸ்வ ஜேதானி ரணிய சபத்னான் அப்படின்னாக்க, இவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிட்டேன், நீ ஒரு கருவியாக இரு. இவங்க கருவியாக மாறினவர்கள். அதுதான் இங்கே சொல்கிறார், வித்யானான் உணர்வை வைத்திருந்தார். பிரம்ம தரிசனம் கிடைத்தால் மனிதன் மௌனியாகி விடுகிறான். தரிசனம் பெறாத வரையில் பேச்சும் ஆராய்ச்சியும் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறார். நான் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிற கடவுளை பற்றி அப்படின்னாக்கா இன்னும் தரிசனம் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஒரு 3 பேர் ரொம்ப வேகமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப காரசாரமாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதில் ஒருத்தனுடைய ஃப்ரெண்டு தூரத்துலேருந்து வரான், பார்க்குறான், என்னது இது சண்டையா அப்படின்னு நினச்சிட்டே வரான். பக்கத்தில் வரப்போ இவனுடைய ஃப்ரெண்டு அந்த குரூப்லேருந்து 4 பேர் இருந்தாங்க இல்லையா, இவன் மட்டும் வெளியில் வந்துட்டான், ஃப்ரெண்டை மட்டும். என்னது இது ஹாட் டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததா? ஆமாம், வெரி ஹாட் டிஸ்கஷன், ரொம்ப காரசாரமாக பேசிகிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, எதை பற்றி? ஹவு டு பி சைலண்ட். இது டிஸ்கஷன் பண்ணுற மேட்டரா இது? ஹவு டு பி சைலண்ட் அப்படின்னு சொல்லி காரசாரமாக விவாதிச்சு. அந்த மாதிரி
கடவுளை பற்றி நாம் பிரம்மத்தை பற்றி பேசுகிறோம்னாக்கா அந்த நிலை வரலன்னு அர்த்தம். அந்த நிலை வந்தால் எப்படி இருக்கும்? டோஜன் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் அறிஞர், ஃபாரினில் கூட நிறைய பேர் இந்த மாதிரி ரியலைசர் சோல்ஸ் இருக்காங்க, வெளியில் தெரியல. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறார். என்ன அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. என்லைட்டன்மெண்ட்னாக்க அனுபூதி. என்லைட்டன்மெண்ட் இஸ் லைக் த மூன் ரிஃப்ளெக்டட் ஆன் வாட்டர். மூன் அங்கே தான் இருக்குது, ஆனால் தண்ணியில் தெரியுது. ரிஃப்ளெக்டட் ஆன் வாட்டர். நைதர் த மூன் கெட்ஸ் வெட் நார் த வாட்டர்ஸ் broken. என்ன பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட்டில். சந்திரன் தெரியுதுன்னு தண்ணியில், சந்திரன் ஈரமாயிடுச்சா? ஆகலை. தண்ணி பிரிஞ்சு போச்சா? அதுவும் இல்லை. லைக் தட் அப்படிங்கிறது. தட் மீன்ஸ் சாரதா தேவி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஈஸ்வர தரிசனம் கிடச்சிருச்சுன்னு 2 கொம்பா மலைக்கும் ஒன்றும் கிடையாது. அவன் ரொம்ப பவித்திரன் ஆகிடுவான், சுத்தமானவன் ஆகிடுவான், யாருக்கும் அவனால் எந்த தீங்கும் விளையாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இட் இஸ் முழுக்க முழுக்க இன்னர் சேஞ்ச் உள்ள அந்த மாதிரி இருக்கும். ஸோ தரிசனம் பெறாத வரையில் தான் பேச்சும் ஆராய்ச்சியும் எல்லாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ராமகிருஷ்ணர். வெண்ணெயை உருக்கும் போது அது பக்குவமாகும் வரை உஸ் உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். இது வீட்டில் இப்போல்லாம் யாரும் வெண்ணெயெல்லாம் கொண்டு தயாரெல்லாம் பண்ணுறதே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி அம்மா அந்த இதில் சட்டியில் போட்டு நெருப்பு மூட்டுறப்போ அது அப்படியே கொதிக்கும். அப்போ இந்த சத்தம் எல்லாம் வந்திருக்கிறத நானே கேட்டிருக்கேன். உஸ் உஸ் என்று. ஏன்னா அதில் அந்த ஈரப்பசை இருக்கும். அந்த ஈரப்பசை காயிறப்போ அந்த சத்தம் வரும். நமக்குள்ள அந்த உசு உசு சத்தம் எப்போ வரும்னாக்கா, இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஈரம், தட் இஸ் கால்ட் அட்டாச்மெண்ட், அது போகிறதுக்காக அந்த உஸ் உஸ்ன்னு சத்தம் வரும். அந்த மாதிரி உஸ் உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். உருகி நெய் ஆகிய பின் ஓசை வருவதில்லை. தரிசனம் கிடைச்சிருச்சுனாக்கா எந்த ஆசையும் இல்லை, அட்ராக்ஷனும் இல்லை, பற்றும் இல்லை. அற்றது பற்றெனில் உற்றது வீடு அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லும். அற்றது பற்று எனில் பற்று அற்றது அப்படின்னாக்கா உற்றது வீடு, வீடு கிடைச்சிடும் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நிலை. நெய்யாகிய பின் ஓசை வருவதில்லை. அதில் பூரி தட்டி போட்டால் மின்னும் ஊஸ் என்று சத்தம் எழும். எதெல்லாம் கவனிச்சிருக்காரு பாருங்க பரமஹம்சர் இவர். பூரியை போட்டால் அது மறுபடியும் இந்த வடையெல்லாம் போட்டாக்கா ஊஸ்ன்னு சத்தம் வரும். எனக்கு சம்திங் ஃபாரின் எலிமெண்ட் இஸ் கம்மிங். இவங்க எண்ணெய் அப்படியே நல்லா கொதிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க, சூடாக இருக்காங்க. ஒரு ஈரப்பசை வந்ததுனாக்கா உடனே ஊஸ்ன்னு சத்தம் வரும். அதை போல் பூரி பொரிந்து பக்குவமானதும் மறுபடியும் ஓசை நின்றுவிடும். அதுபோல் சமாதி நிலையை அடைந்தவன் பிறருக்கு போதிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறான், அப்போது பேசுகிறான். நமக்கே பாருங்கள், இந்த மொபைல் சைலண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் வர்றப்போ ரிங் ஆகுது இல்லை? அந்த மாதிரி அந்த மனிதன் பிரம்மநிலை அடைஞ்ச உடனே மௌனி ஆகிடுவான். சில சமயம் இந்த உலக நினைவு வரும், அப்போ பேசுவான். அப்போ பேசுகிறப்ப என்ன பேசுவான்னாக்கா, மறுபடியும் உலக விஷயத்தை பேச மாட்டான், தெய்வத்தை பற்றியே பேசுவான் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்வேன். தேனி பூவில் உட்காராத வரை ரீங்காரம் இடுகிறது. பூவில் அமர்ந்து தேனை பருகத் தொடங்கியதும் மௌனமாகி விடுகிறது. தேனை குடித்த வெறியில் சில வேளைகளில் மறுபடியும் ரீங்காரமிட ஆரம்பிக்கிறது. அது ஒரு மாதிரி, முன்னாடி சத்தம் போட்டது வேறு மாதிரியாக இருக்கும், பின்னாடி சத்தம் போட்டது வேறு மாதிரியாக இருக்கும். இந்த தெருவிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வருவாங்க. நம்ம புத்திசாந்த மகாராஜ் ஒரு ஜோக் சொல்வார். டெய்லி ஒருத்தன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறப்போ தெருவழியாக போகிறப்ப கரெக்டாக அந்த சாக்கடையில் போய் விழுவான். அடுத்த நாள் எழுந்து அவனே பார்க்குறப்போ தன் மேலே தனக்கே கோபம் வரும், ஒரு கூச்சம் வரும், ஐயோ இந்த ட்ரெஸ்ஸோடு போகணுமா. அப்போ ஒரு நாள் ஈவினிங் போகிறப்போ கரெக்டாக சாக்கடை பார்த்துட்டு போனானா. அந்த ஓரத்தில் இருக்குது, வர்றப்போ கேர்ஃபுல்லாக வரணும், விழுந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு போனான். கடைக்கு போய் நல்லா குடிச்சிட்டு திரும்பி வர்றப்போ சாக்கடைக்கிட்ட போய் நிற்கிறான், பேசுகிறான். நான் போகிறப்போ சாக்கடை ஓரமாக இருந்தது, இப்போ யாரும் நடுப்புற கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு அதில் குதிச்சான்னு இது புத்திசாந்த மாதிரி ஜோக் சொல்லு. ஏன்னா அது உள்ளே போயிடுச்சுனாக்கா வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. மது குடித்தவன் போல இந்த தேனி ரீங்காரம் இடுது ஈன்னு ஒரு சவுண்டு. அந்த மாதிரி மது குடித்த ஒருத்தர் தான் அபிராமி பட்டர்.
கோயிலில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த திருக்கடையூர் அந்த கோயிலெலாம் போய் பாருங்கள், அம்பாள் எப்படி நிற்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறார். அன்றைக்கி அமாவாசை இல்லையா, அந்த இன்சிடெண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும். சரபோஜி ராஜா வந்து கேட்குறாரு, இன்றைக்கி என்ன திதி அப்படின்னாக்கா, திதியாவது மண்ணாவது அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னும் ஆஞ்சநேயர் சொல்வார், எனக்கு திதி நட்சத்திரம்லாம் தெரியாது ராமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராம மந்திரம் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அம்பா அம்பான்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். என்ன திதி சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அவர் பார்க்குறாருங்க, வெளிச்சமாக தெரியுது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி செய்யமே. அம்பாள் அப்படி ஜெகஜோதியாக காட்சி கொடுக்குறான். பூர்ணிமா அப்படின்னார், பௌர்ணமி அப்படின்னு. இவங்க எல்லோரும் நினச்சாங்க பைத்தியம் அப்படின்னு. உண்மையில் அவர் பைத்தியம்தான், கடவுள் பைத்தியம் இல்லை. அதே மாதிரி அம்பாள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இன்சிடென்ட். மது குடித்தவன் போல தேனை குடித்த வெறியில் சில சமயம் பேசுவார்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். குடத்தை குளத்துக்கு கொண்டு சென்று நீர் நிறைக்கும் போது பக் பக் என்று சத்தம் வரும். குடம் நிறைந்தால் சத்தம் நின்று விடுகிறது. எல்லோரும் சிரித்தனர். இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். நம்ம கவனிச்சிருந்தால் இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பாண்டித்யம், பேச்சு, ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் எத்தனை நாள் அப்படின்னாக்க நம்முடைய உண்மை நிலை தெரியாத வரைக்கும். தெரிஞ்சிட்டாக்க தட் மேன் பிகம்ஸ் சைலண்ட். சைலன்ஸ் இஸ் நத்திங் பட் காட். அதை சொல்கிறதுக்காக சொல்கிறார். ஆனால் அந்த குடத்திலிருந்து வேறு இடத்துக்கு தண்ணீரை ஊற்றினால் மீண்டும் சத்தம் வரும். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த ஆத்ம ஜோதி அப்படி. ஒரு பெரியவர் சொல்கிறார், அந்த சமாதி நிலையம் ஆத்ம தரிசனம் கிடைச்சா எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஏன்னா சாரதாமா சொல்கிறாங்க 2 கொம்பு முளைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சமாதி நிலையில் ஆத்ம தரிசனம் கிடைச்சிருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு அறிஞர் சொல்கிறார், விளக்கானது தன்னையும் விளக்கி மற்ற பொருட்களையும் விளக்குவது போல ஆத்மாவும். அற்புதமான சென்டென்ஸில். இதெல்லாம் அனுபவிச்சவங்க தான் இதெல்லாம் எழுத முடியும். இந்த விளக்கு போட்டால் வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் லைட் நாம் இந்த லைட்டையும் பார்க்குறோம், மற்ற பொருட்களையும் பார்க்குறோம். ஆத்ம ஜோதி பிரகாசமானதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம், மற்ற பொருட்களையும் பார்க்கலாம் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ராமேஸ்வர் சொல்கிறார், ரிஷிகள் பிரம்மஞானம் பெற்றிருந்தனர். உலகியல் ஆசையின் சுவடு இருந்தால் கூட இந்த பிரம்மஞானம் கிடைக்காது. இங்கே தான் வருது, அற்றது பற்றெனில் உற்றது வீடு. சிலப்பதிகாரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. பற்று இருக்கிற வரைக்கும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார் ஒரு திருக்குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக இந்த பற்று விடற்கு. நீங்கள் இதை விட்டுட்டு அதை பிடிக்கிறதா, அதை பிடிச்சிட்டு இதை விடுறதா? இதை விடவே போகிறதில்ல நீங்கள். ஸோ அதை பிடிங்க. நம்ம சாமி ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராம், சாமி தீட்சை எடுக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன், அது விடணுமா? நம்ம சாமி ரொம்ப ப்ராக்டிக்கல் சொன்னார், நீங்கள் அதை விட போகிறதும் இல்லை, தீட்சை எடுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு. சிம்பிள். ஏதாவது ஒன்று பண்ணுங்க இல்லையா? கிரீஷ்சந்திர கோஷ் எவ்வளோ குடிப்பார். ராமகிருஷ்ணன் வந்து நீ குடிக்கிறத நிறுத்துன்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. பட் ஆஸ் ஹி குரூ இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் விட்டு போச்சு இல்லையா? இந்த தென்னை மரத்தில் மட்டெல்லாம் விழுந்துடும், காஞ்சி போச்சுன்னா தானே விழுந்துடும். அதை போல் விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறார், ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சிஷ்யர் கேட்குறார், சுவாமிஜி நான் இந்த பிராணாயாமம் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இந்த ட்ரிங்கிங் நான்வெஜ் இதெல்லாம் நான் விடணுமா? சாமி சொன்னார், நீ விடாத, அது ஒன்றை விட்டுடும். என்ன ஸ்டேட்மெண்ட் வா! ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் வளர ஆரம்பித்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்னமோ ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு இடத்துல சொல்வார், ஆப்ரஹாம் லிங்கன் தான் நினைக்கிறேன், கிரிட்டிசிசம் பார்த்து நீ பயப்படாத, நீ வளர்ந்துக்கிட்டே இரு, அதெல்லாம் கீழே விழுந்துடும் அப்படிம்பார். என்ன அழகான இதெல்லாம் வந்து அனுபவித்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். அந்த மாதிரி உலகியல் ஆசையின் சுவடு இருந்தால் கூட இந்த பிரம்மஞானம் கிடைக்காது. ரிஷிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள். அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டு செல்வார்கள், தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். இந்த உலக தொடர்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறுப்பு கிடையாது, அது
போங்கடா எப்படியோ போங்கடா, அப்படி கிடையாது, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை போய் பிடிச்சிக்கிட்டு இப்போ கனவுல வந்து நீங்கள் யாரோ ஒருத்தர் கூட சண்டை போடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் கூட, உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு ஹாட் டிஸ்கஷன் கனவுல கடைசியாக உங்கள் மிஸ்ஸஸ் வந்து எழுப்பி விட்டாங்க, டைம் ஆகிடுச்சு, பொழுது விடிஞ்சிருச்சு, எழுதுறீங்க அப்படின்னு. உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, நீ நாளைக்கு சண்டை போடுவோண்டா அப்படி சொல்லுவீங்களே? நாளைக்கு கனவுல வா, நாளைக்கு சண்டை மிச்ச சண்டை தான், சண்டையை நாளைக்கு வச்சுக்கன்னு சொல்லுவீங்களே? அது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் யூஸ்லெஸ் வென் யூ நோ அபவுட். அதுக்காக கனவுல சண்டை போட்டதுக்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கோவிச்சுப்பீங்களா? ஏன் கனவுல வந்து தொந்தரவு பண்ணுறேன் அப்படின்னு? அது கனவு தெரியப்போ நாமளே சிரிக்கிறோம் இல்லையா? கனவு பார்த்தப்போ நாமளே அழுதோம், கோவப்பட்டோம் இல்லை? அது ராமகிருஷ்ணன் சொல்லுவார், புலியை பார்த்தாக்கா முழிப்பு வந்துடும், பட் இருந்தாலும் பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும் அப்படின்பா. ஹவு மச் வி ஆர் கனெக்டட் வித் திஸ் பாடி இல்லை? பல பிறவிகளாக அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம். நான் தான் இந்த உடம்பு, நான் தான். அதனால தான் இந்த கோயிலுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி காலையில் ஆஃபீஸுக்கு போகிறப்ப இதெல்லாம் ஜஸ்ட் அப்சர்வேஷன். ஃபோட்டோ எடுக்கிறவர் தான் அப்படி நின்று போஸ்ட் கொடுக்குறாரு. அவரு கிட்டத்தட்ட 67 வயசு, எல்லாம் நரைச்சி போச்சு. இப்படி போய் இப்போ என்ன பொண்ணை பார்க்க போகிறாங்க? நான் நினச்சிக்கிட்டேன், இந்த வயசில் போய் இப்படி பண்ணாக்கா இன்னும் 20 வயசில் என்ன பண்ணிடுவான் இந்த ஆள் அப்படின்னு நினச்சிட்டே போனேன். ஸ்டில் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா கிண்டல் பண்ணுறதுக்கு இல்லை, ஸ்டில் வி ஆர் நாட் ரெடி டு லீவ் திஸ் பாடி கான்ஷியஸ்னஸ் இல்லை? இன்னும் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம். பிரம்மஞானம் எங்கே வரும்? ராமகிருஷ்ணன் எங்கே வருவார்? அதான் சொல்கிறார் அவர், அதிகாலையில் ஆசிரமத்திட்டு போவார்கள், தனிமையில் அமர்ந்து தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். வள்ளுவர் சொல்லுவார், தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். தீர துறந்தார், தலைப்பட்டார். யார் இந்த உலகம் பொய்ன்னு தெரிஞ்சு அதை விட்டுட்டாங்களோ தலைப்பட்டார். அந்த அப்பர் சாமிகளோ என்னமோ ஒரு இடத்துல பாடுவார்ல, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் தலைவந்தாள் பணியோ என்னமோ ஒரு பாட்டு வரும், எனக்கு சரியாக அந்த பாட்டு தெரியல. தலைப்பட்டால்னாக்க கோயிங் டுவர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். தீரத்துறந்தார் தலைப்பட்டார், தன்னை நோக்கி. மற்றையவர் என்ன பண்ணாங்க? மயங்கி வலைப்பட்டார். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இன்டர்நெட்டில் இருக்கோம், உள்ளுக்குள்ளேயே அதனால தான் இது பேர் இன்டர்நெட். இதில் போய் விழுந்தவங்க எவனும் வெளியிலே வர்றதில்லை பாருங்கள் இல்லை? ஒரு பையன் 20 வயசு பையன் எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருப்பான். இப்போ நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க. அப்பா வந்து சொல்கிறாரு, டேய் தம்பி, வெளியிலேயும் ஒரு உலகம் இருக்குடா, சொந்தக்காரங்க இருக்காங்கடா, வந்து பாடுறா. எனக்கு அவன் லிங்க் அனுப்பி வை, நான் இங்கே பார்க்குறேன் அப்படிங்கிறான். ப்ராக்டிக்கலாக இருக்கிறான் அவன். மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். மயங்கி போயிருக்கோம் நாம். இந்த உலகம் உண்மை, இந்த உலக பொருட்கள் சுகம் கொடுக்குது அப்படிங்கிற மயக்கத்தில் அதை கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம். ஆஸ் அ ரிசல்ட் உண்மை தெரியாமல் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். வேடிக்கையாக இருக்கு, நம்மளை பற்றி நினச்சா நமக்கே வேடிக்கையாக இருக்கும் பாருங்கள்ல, எவ்வளோ பெரிய மயக்கத்தில் இருக்கும்ல. அதை தான் இங்கே சொல்கிறார். தியானம் செய்வர்கள் சிந்திப்பார்கள், இரவில் ஆசிரமத்துக்கு திரும்பி கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள். பழம் கிழங்கு இதெல்லாம் எதுக்குனாக்க 14th சாப்டரில் கிருஷ்ணன் சொல்லுவார், நாம் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோமோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மனசு மேலேயும் இருக்கும், உடம்பு மேலேயும் இருக்கும். சில பேர் காரசாரமாக சாப்பிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. சில பேர் இந்த ஊசி போனதெல்லாம் சாப்பிடுவாங்க, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சாத்விக உணவு சொல்வார், ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா ஆகாரா சாத்விக பிரியா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். இந்த ஜூஸாக இருக்கக்கூடியது, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி. சில பேர் காஞ்சி போனது சாப்பிடுவாங்க. சில பேர் அது ஒருத்தன் சொல்கிறான், இது இப்போ எல்லாம் வந்து எனக்கு வந்து 4 சட்னி கிடைக்கிது டெய்லி. 4 சட்னி உன் ஒய்ஃப் அவ்வளோ பண்ணுறாங்க? இல்லை, ஃப்ரிட்ஜு புதுசாக வாங்கியிருக்கோம், முந்தின நாள் வச்சது, நேற்று வச்சது, இன்றைக்கி வச்சது எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கெட்டு போகாமல் இருக்குது, சூடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஒரு நாள் சாப்பிட்டு தூக்கி போட்டணும். இந்த உடம்பையே தூக்கி போட போகிறோம் ஒரு நாள், இல்லையா? இல்லை யாராவது வச்சுக்க போகிறீங்களா? நீங்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆசைப்பட மாட்டாங்க. தூக்கு முதல்ல, வேலையை முடி அப்படிம்பாங்க. நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுவார் இல்லையா? இருக்கிற வரைக்கும் தான் ஐயோ அம்மா போயிட்டியா, தூக்குடா, கூப்பிடு அந்த ஆளுங்களை அப்படி சொல்லிடுவாங்க. இந்த உடம்பு அழகாக பராமரிக்கப்பட்ட இந்த உடம்பு எங்கே போகும்னே தெரியாது, நமக்கே தெரியாது இல்லை? சரி, ஸோ பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள்னாக்க
ஒரு பெரியவர் சொல்லுவார், யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லுவார். எந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்றோமோ அதனுடைய எஃபெக்ட் உடம்பு மேலே இருக்காம். சாப்பிட்றது வாயால் மட்டும் இல்லை, கண்ணால், காதால், மூக்கால். நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்டால் யுவர் மென்டல் கான்ஸ்டிடியூஷன், இது வந்து ஃபிசிக்கல் கான்ஸ்டிடியூஷன் சீன், மென்டல் கான்ஸ்டிடியூஷன் நாட் சீன். அது எப்படி உருவாகும்னாக்கா எந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் மனசுக்கு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி. ஒரு அறிஞர் சொல்வார், மைண்ட் இஸ் அ கண்டெய்னர், வாட் எவர் யூ ஃபில் அப் தட் ஸ்மெல் வில் கம் அப்படிம்பார். மல்லிகைப்பூ வச்சா மல்லிகைப்பூ ஸ்மெல், சந்தனத்தை அரைச்சி வச்சா சந்தன ஸ்மெல், வேறு எதாவது வச்சா அந்த ஸ்மெல் நமக்கே பிடிக்காது. அந்த மாதிரி சாத்விக உணவு சாப்பிட்டாக்க நமக்கு மனசு கூட பக்குவமாகும், தெளிவாகும். இன்னொன்று, மிருகங்களை சாப்பிட்றப்போ என்ன ஒரு டிஃபெக்ட்னாக்க, அதை வெட்டுறப்போ எந்த மிருகமாவது சந்தோஷமாக சாகுமான்னு சொல்லுங்க. அது ஒரு சாபத்தை கொடுத்துட்டு சாகும். அட பாவிகளா அப்படிங்கும். அந்த எஃபெக்ட் நம்மளை வந்து தாக்கும். அதனால தான் வந்து அஹிம்சை அப்படிங்கிறது எதுக்காகனாக்கா, டு கீப் அவர் மைண்ட் பியூர், வேறு ஒன்றும் இல்லை. அப்கோர்ஸ் இது வந்து பிரம்மானந்த சாமிகிட்ட போய் யாரோ சொன்னாங்க, இதெல்லாம் சாப்பிட்றது தப்பு இல்லையா அப்படின்னு. அவர் வேற ஒரு கேள்வி கேட்டார், நீ போய் மரத்துலேருந்து இந்த கத்திரிக்காயை வெட்டுற, அதுக்கு உயிர் கிடையாதா அப்படின்னு. வெண்டைக்காய் போய் அப்படி பிடிச்சி இழுப்பாங்க இல்லை. அங்கே கூட நம்ம பையன் ஒருத்தன் பூ பறிக்கிறவோ மடர்னு இழுத்தேன். நான் சொன்னேன், டே அதுக்கு வலிக்க போகுது, மெதுவாக எழுறா அப்படி. அபிஜ்ஞாத சகுந்தலம், அதில் காளிதாசர் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். அந்த பொண்ணு சகுந்தலா தோழிகளோடு போய் பூ பறிக்கிறார். அவருடைய வளர்த்த தந்தை வந்து கண்வ மகரிஷி, டெய்லி சிவபூஜை பண்ணுவார். பூ பறித்து கொடுக்குறது இந்த பொண்ணோட வேலை. அப்போ அவளுக்கு 8 வயசோ 10 வயசு. காளிதாசன் எப்படி தெரியுமா சொல்கிறா, அந்த செடிக்கிட்ட போய் நின்று சகுந்தலா சொல்கிறா, செடியே ரொம்ப அழகாக பூத்திருக்க, எங்கள் அப்பாவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வேணும், இதை நான் பறிச்சிக்கவா அப்படின்னு கேட்டுட்டு பறிக்கிறாளாம். நம்ம என்றைக்கா அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம், ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோமா செடிக்கிட்ட போய், முருங்கை மரங்கிட்ட போய் மடார் உடச்சி, அது சில சமயம் முருங்கைக்காய் பறிக்கிற கிளையும் உடச்சி, ஒரு சாரி கூட சொல்லாமல், தே ஆர் ஹெல்பிங் அஸ் ஸோ மச் இல்லை. இதெல்லாம் வந்து எதுக்காகனாக்க, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. இயற்கையை நாம் புரிஞ்சிக்க கற்றுக்கிட்டாலே போதும், இறைவனையும் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இயற்கைக்கு பின்னால் இருக்கிறது இறைவன். பழைய ரிஷிகள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. திரும்பி வந்து இரவில் கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள். பார்ப்பது, கேட்பது, தொடுவது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தார்கள். அதனால் தான் சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது. இது எல்லாத்தையுமே கான்டாக்ட் வித் தி வேர்ல்டு எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டா தான் கான்டாக்ட் வித் தி ரியாலிட்டி வில் பி பாசிபிள். அதனால் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னாக்க அவங்க காட்டின பாதையில் நாம் போகணும். நான்யப்பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு ரிஷிகள் பாடுவாங்க. இதை தவிர வேறு வழியே கிடையாது. நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், இறைவனும் பார்ப்பேன் அப்படின்னாக்கா பார்த்ததுக்கப்புறம் தான் அது, நாட் பிஃபோர். இதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் வசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. எனக்கு இந்த 2-3 கிளாஸாகவே பிரம்ம தத்துவத்தை பற்றியே பேசிகிட்ருக்கிறார் குருதேவர். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச, எனக்கும் அனுபவம் கிடையாது, படித்ததை சொல்கிறேன், கோட் பண்ணுறேன். அப்போ எனக்கு தோணும், கேட்குறவங்களாம் எந்த அளவு புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது 2-3 கிளாஸை சில பேர் ஃபோன் பண்ணி, சில பேர் மெசேஜ் எல்லாம் போடுறாங்க. பிரம்ம தத்துவத்தை இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப எங்களுக்கே புரிஞ்ச மாதிரி ஒரு வேகம் வருது சாமி அப்படின்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. குருதேவருடைய அருள் தான். நன்றி.